நம்ம பார்க்குற இடம் வந்து நெல் வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா களைக்கொல்லி மருந்து அடிச்சு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான், அப்படியே எல்லோ கலராக சைடு காட்டின மாதிரி ஆகிடுது. நிறைய நெல் வந்து முளைச்சி வரும்போதே ஃபெயிலியர். அது மாதிரி ஸ்டேஜ் ஏன் ஆகுதுன்னே தெரில. தேன் இறங்கிச்சா என்னன்னு தெரில. ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஒரு கதிர் அப்படியே உருண்டுக்குது நல்லா குச்சி மாதிரி. அதே மாதிரி மண்ணோட சாயில் தன்மை மாறிடுது, ஏன்னே தெரியல, எல்லோ கலராக இருக்குது. இதெல்லாம் நெல் அரைச்சி சரியாகவே வரல, நெல்லாம் பில்லு ஆன்ற மாதிரி இது. இதுவும் மரக்கால் தான், ஆனால் இது எப்படி காப்பாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. எப்பாடியோ இந்த வெயில் காலத்துல தண்ணி மேலேயே இருக்குதுப்பா அந்த பக்கம். இப்போ பார்க்குறது வந்து அப்படியே களைக்கொல்லி மருந்து அடிச்சு களைக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணது அப்படியே பொறிஞ்சு போச்சு மொத்தம். 5 hour ஆயிடுச்சு. வேறு வழியே கிடையாது, 2வது வீடு ஓட்டி தான் வரைக்கணும் பொழுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விவசாயிங்க டே பை டே வளர்ச்சியின் பாதி நோக்கி போய் நேர்றாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ஓடிவிட்டாங்க சரியாக வரலன்ட்டு. நாற்று விடும்போதே நாற்று விட்டுக்கிறாங்க, இங்கே பார்த்தா இதுவே சரியாக வராது போயிட்டுக்குது. என்ன ரீசன்னே தெரில. எவ்வளோ அப்படியே எங்கே கூட தண்ணி சூப்பராக அதிகமாகுது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு இந்த கோடை காலத்தில் விறகால் வச்சு நம்ம பார்த்து பார்க்கலான்னு வந்தோம். நிறைய ஃபெயிலியர் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கோடை விவசாயத்தில் நடுவு நடுறது தான் பெஸ்ட். எங்கேயோ 100ல் ஒரு 10 பேர் தான் 100% ஓகேன்ற மாதிரி இருக்குது. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்களுக்கு கூட்டி பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுங்க. என்றும் நாங்கள் பயணம் விவசாயிகளுக்காக.